கேசி வேணுகோபால் சொல்கிறார், இங்கே நாங்கள் காங்கிரஸ் தான் ஆட்சி செய்வோம் என்ற வகையில சொல்கின்றார். கேரளாவில் போய் முதலமைச்சர் வேணும்னா எங்கேயோ டெல்லியில கடந்து மாமாவில் பார்க்கிற கேசி வேணுகோபால் இங்க போய் கேரளாவில் போய் முதலமைச்சர் வேணும்னு கேட்டா அவனுக்கு கொடுத்தாங்களா? அவனுக்கு கொடுக்கல. அவனுக்கு கொடுத்தாங்களா? துரத்தி அடிச்சுட்டான். கேரளாவில் செருப்படுத்தி துரத்திட்டான். அவன் கோவாவில் பெரிய வேலை செய்யறவன், அவன் கிரீன் சோடங்கர். அவன் இங்க வந்து சொல்றான், ஏய் திமுக பத்தி உனக்கு என்னடா தெரியும் சோடங்கர்? கேசி வேணுகோபால் உனக்கு என்னடா தெரியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விட வேண்டும் கனவு காணுகின்றீர்களா? கனவு காணாதீர்கள். எங்களுடைய தலைவர் இருக்கின்றார், எங்களுடைய தலைவர் இளம் தலைவர் இருக்கின்றார், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். அந்த வகையில சொல்லணும்னா பீகார்ல போய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். யாருக்கு? அந்த தேசஸ்வியை வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே அன்னைக்கு அங்கே பிரச்சாரம் செய்தார். அதுபோல அகிலேஷ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே உழைத்தார். இன்றைக்கு அகிலேஷ் யாதவ் யாரை ஆதரிக்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய தலைவரை நேசிக்கிறார். தேசஸ்வி யாரை நேசிக்கிறார் என்று சொன்னால் நம்மளை நேசிக்கின்றார். வா, பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற போது நீ பிரதமர் என்று உன்னை தலை காட்ட முடியாத அளவுக்கு தமிழ்நாடு ஓட ஓட விரட்டுவோம் காங்கிரஸ் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடன்பட்டிருக்கோம். எங்க தலைவரையும் இளந்தலைவரையும் தொட்டு பார்க்கிறாராம். என்ன தொட்டு பார்க்க? ஒரு காலமும் தொட்டு பார்க்க முடியாது. இன்றைக்கு நினைக்கின்றாய், பல்வேறு திட்டங்களை தீட்டி இருக்கின்றாய், பாராளுமன்றத்தில் எப்படியும் வந்துவிடலாம் என்று கனவு காணுகின்றாய். பாராளுமன்றம் அல்ல, நகராட்சி தேர்தலில் கூட நீ வர முடியாது. இங்குள்ள முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பொது மேடையில காங்கிரஸ் கட்சியை பற்றி துரோகிகள் ஒரு கெட்ட வார்த்தை போட்டு பேசியிருக்காரு. 5 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதுபோக நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற எங்களின் இதயத்தில் வாழ்கின்ற அடுத்த பிரதமராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை பார்த்து கொச்சையாக பேசியிருக்கிறார். அதுபோக முகத்தில் கரியை பூசுவேன் என்று பேசியிருக்கிறார். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். திமுக தோத்ததுக்கு காரணமே இந்த மாதிரி பேச்சுக்கள் தான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர், நேற்றுக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, ஜென்னிசெட் இளைஞரை நாங்க கட்சியில உள்ள கொண்டுறதுக்கு பார்ப்போம்னு. இந்த மாதிரி பேசினா எப்படி ஜென்னிசெட்ல வருவாங்க? நீங்க மேடை போட்டு தாவேக்காக உரிமையில பேசுறீங்க, யார? முதலமைச்சரை. ஆமா இவன் மக்களை பார்த்து என்ன சொல்றீங்க? கேடுகட்ட மக்கள் அப்படிங்கிறீங்க. இங்க உள்ள லோக்கல் அமைச்சர் என்ன சொல்றாங்க? தற்குறிகள் மாதிரி பேசுறீங்க. அதாவது அரசியல் புரிதலே இல்லைன்னு சொல்லி பேஸ்புக்ல போடுறாங்க. இப்படி பேசினா எப்படிங்க உங்கள்ட்ட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவான்? எப்படி ஜென்னிசெட் மக்கள் வருவான் உங்கள்ட்ட? அடுத்து இருக்க இளைஞர்களுக்கு தன்மானம் தான் முக்கியம், அடிமை கூட்டம் இல்ல. 200 ரூபாய் ஊப்பி இல்ல. நீங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டு கை தட்டுறதுக்கும் மண்டையாடுறதுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. 7வது விட எம்எல்ஏ இருக்குன்னு சொல்லி பேசுறீங்களே. 7வது எம்எல்ஏ இருக்குமா என்ன கேட்டீங்க? நீங்க திருச்செந்தூரை திருப்பதி மேல ஆக்குறேன்னு சொன்னீங்க. திருச்செந்தூர் இப்ப எப்படி இருக்கு? சாக்கடையும் நாத்தமும், கோயில காலையை வைக்க முடியலங்க. பக்தர்ல போய் கேட்டு பாருங்க, உங்க லட்சணம் தெரியும் அந்த அளவுக்குன்னு. நீங்க எப்படி ஜெயிச்சீங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எங்க காங்கிரஸ் கட்சி இருந்து உங்க கூட்டணியில இருந்தது 20 தொகுதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஓட்டு. அந்த லிஸ்ட் இப்பயே தர 3000 ஓட்டுக்கு கீழே ஜெயிச்சது திமுக. அதுக்கு நான் காங்கிரஸ் தான் காரணம். அப்ப நீங்க அந்த 20 தொகுதி ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்களா? ஆக மக்கள் முட்டாள் நினைச்சுக்கிட்டே நீங்க இன்னும் பேசிட்டு இருக்கீங்க, பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படி அல்ல. இன்றைய மக்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. ஜென்னிசெட், அதாவது 18 வயசுல இருந்து 40 வயசு இளைஞர்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எதிர்பார்ப்பது வேற. நீங்க ஏன் இப்படி ஜெயிச்சீங்க? எத்தனாயிரம் ஓட்டுல ஜெயிச்சீங்க? ஏன் நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல திமுக தோல்வி அடைஞ்சதுன்னு? உங்க முதலமைச்சரை உங்களால ஜெயிக்க வைக்க முடியலையே. அது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். அதை பத்தி பேசுங்க. உங்க முதலமைச்சரை ஏத்துக்கிட்டாரு, என் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அப்ப இந்த மாவட்டத்துல, உங்க மாவட்டத்துல ஓட்டப்படாரமும் ஸ்ரீவைகுண்டம் தோத்து போச்சு, அதுக்கு பொறுப்பேற்று நீங்க ராஜாவம் பண்றீங்களா? ஆக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா பொது இடத்துல உங்க குடும்பாவை ஏற்போம். நீங்க வரும்போது உங்க மேல கருப்பு தார வீசுவோம், மைய வீசுவோம். எப்படி நீங்க ராகுல் காந்தி பத்தி பேசலாம்? நீங்க ராகுல் காந்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? முதல்ல ராகுல் காந்தி பேசினாலும் உங்க ஓட்டே விழுந்திருக்கு. நீங்க ஜெயிச்சிருக்கீங்க 5000 ஓட்டுல, இல்ல அதுவும் தோத்து போயிருப்பீங்க. நீங்க ராகுல் காந்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க இஷ்டம். நாங்க யாரு கூட கூட்டணி இருக்க கூட, நாங்க தான் முதல்ல சொல்லிருக்கோம் உங்க கூட்டணி வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எங்கள்கிட்ட கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அனுப்பி ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து கூட்டணி கட்டி கெஞ்சியது யார்?
ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி வேணும் கெஞ்சியது யார்? திமுக கெஞ்சியதா காங்கிரஸ் கெஞ்சியதா? காங்கிரஸ்காரர் எல்லாருமே உங்க கூட கூட்டணி வேண்டாம் சொல்லிருக்காங்க. உங்களுடைய இந்த மாதிரியான தற்கூரியான பேச்சுக்கு தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். ராகுல் காந்தியை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதியும் கிடையாது, அறிவு கிடையாது. உங்களை பத்தி உங்க கட்சியை கும்முடி பூட்டி தான்னா யாருக்குமே தெரியாது. நீங்க வந்து ஒரு அகில இந்திய கட்சியில இருக்க ராகுல் காந்தி முடிஞ்ச கறி பூசுவீங்களா? இப்பொழுது சொல்கிறேன், வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இப்ப எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி. கேரளால காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சி, ஆந்திரால வந்து இப்ப ஒய்எஸ்ஆர் அந்த அம்மா வந்திருக்காங்க, தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி, தமிழ்நாட்டுல விஜய், காங்கிரஸ் கூட்டணி. அந்த தென்னிந்தியாவில வந்து 120 சீட் ஜெயிச்சு, அது மாதிரி அகில இந்தியா முழுவதும் அதிகப்படியான சீட் ஜெயிச்சு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆவார். நிச்சயம் அந்த நேரத்திலே உங்கள் மூஞ்சியிலே நீங்களே கையை பூசிக்குவீங்க. ஆக ஒரு தரமற்ற விமர்சனங்களை மேடையில அசிங்கமா கெட்ட வார்த்தை போட்டு பேசுறீங்களே, இந்த சபை நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியலன்னா பிறகு எப்படிங்க உங்கள்கிட்ட வருவாங்க? என்ன பணம் வச்சிருந்து அதிகாரம் இருந்தா அதெல்லாம் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு வந்து மொத்தத்தில் இதோ முடிக்கணும்னு சொன்னீங்கன்னா, மொத்தத்தில் திமுகவில் 13 அமைச்சர்கள் தோல்வியை தழுவிருக்காங்க. இவங்க எல்லாமே மணல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்ல மணலை பொறுத்தவரை நாங்கள் வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவருக்கு அனுப்பி வைக்கிறோம். மனநோயாளியாகி விரக்தியில பேசுறார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய கண்டனங்கள். அதே நேரத்துல அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த ஆறுதல்கள். மன நிம்மதி அடையணும், மனம் சாந்தி அடையணும், அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியா ஆகணும். விரக்தியின் உச்சத்துல இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க. இதனால மக்கள்லாம் பயப்படுறான். இதனால எங்கேயாவது சமூகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு மக்கள் பயப்படுற கண்டிஷன். இந்த திமுக பேசுற பேச்சு பண்ற வேலை பார்க்கும்போது மக்கள் பயப்படுறான். சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவங்களே கிரியேட் பண்ணிடுவாங்க. இனிமே கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு இவங்க போதும் அப்படிங்கிற மாதிரி திமுக சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற இவங்க கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு இவங்க சதி செய்வாங்கன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இந்த நேரத்திலே ஒரு காங்கிரஸ் கட்சியின் எளிய தொண்டராக என்னுடையது, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் சரி, துரோகிகள் என்ன எங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்க முதுகு நீங்க முதல்ல திரும்பி பாருங்க. நீங்க அந்த காலத்துல இந்திரா காந்தி அம்மையார், ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணீங்க. பேரறிவாளனை கட்டி பிடிச்சிங்களே, அது துரோகம் இல்லையா? இது உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு மேயர், எந்த உறுப்பினர், சேர்மன் எதுவுமே கொடுக்காம ஏமாத்துறீங்க, அது துரோகம் இல்லையா? 97 வந்து நீங்க வந்து வெறும் மைனாரிட்டி அரசா இருக்கும்போது நாங்க அமைச்சரையே கொடுத்தாம 5 வருஷம் ஓட்டினீங்களே, அது துரோகம் இல்லையா? உங்க துரோகத்தை ஏன் மன்மோகன் சிங்கம் இருக்கும்போது உங்களை கையெடுத்து கூப்பிட்டாரு, டிஆர் பாலுக்கு மட்டும் அமைச்சர் கேட்டாங்க, இந்த ஏன்னா ஊழலில் உச்சமாக இருந்தீங்க, அது துரோகம் இல்லையா? ஆக உங்களுடைய வரலாறை நோண்டோம்னா நாரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.